dream place Thailand போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 19,999 only. பணம் இருக்கிறவனுக்கு தான் பயம் இருக்கு சார். பணம் இல்லாதவனுக்கு சுத்தமா பயமே இருக்காது. ஒரு பிரச்சனை உங்க காலை தொட்டு கும்பிட்டாதாங்க இதுல இருந்து வெளியில வர முடியும். அப்படின்னு தொட்டு கும்பிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு ஆயிடுது, இல்லை நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். ரிலீஸ் லேட் ஆனதுக்கு என்ன ரீசன் ஆச்சு? ஒரு விஎஃப்எக்ஸ் மோசடி மன்னன் ஒருத்தர், அவரால் போன ஜூன்ல இந்த படம் முடிஞ்சு போச்சு. அதுதான் ரொம்ப கொடுமை. எல்லா தப்பும் என் மேலதான். அதனால என்னை வந்து செருப்பால கூட அடிக்க சொல்லுங்க. ஒரு குழந்தை எந்திரிச்சு ஃப்ரேம்ல, ஒரு கண்ணாடி போட்ட குழந்தை எந்திரிச்சு we are not kids anymore அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த படத்தோட முதல் ஆரம்ப வரியா இருக்கும். சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன்ல என் கூட இருக்கவருக்கு இன்ட்ரோடக்ஷன்னா இதுதான் சரியான வார்த்தை நினைக்கிறேன். இவரோட குரலுக்கும் தமிழுக்கும் ரசிகர்கள் எப்பவுமே அவரோட திரைப்படங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ புதுமையை எப்பவுமே கடைபிடிக்கக்கூடிய, திரையில கடைபிடிக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். சினிமாவிட நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். உங்களுக்கு என்னுடைய வணக்கம். திரையில மட்டுமே கிடையாது, புதுமைகள் வாழ்க்கையிலயும் இருந்தது. வாழ்க்கையில இல்ல, இப்ப வந்து இதை திரைன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. இப்ப எனக்கு யூ சர்டிபிகேட் கிடைச்சது. ஓகே, அதுக்கு வந்து நான் சாதாரணமா யூன் தான் போட்டேன். என்னுடைய டிசைனர் வந்து போட மாட்டேங்கிறாரு. உங்க ஸ்டைல் மாதிரி இல்லை சார் அப்படின்றாரு. அப்புறம் நான் வந்து யூகிக்க இயலா திரை அனுபவம் டீம்ஸ் யூகிக்க யூ நல்ல தமிழ் போட்டேன். இப்பதான் சார் அப்படின்னு. இது வந்து திரைக்கானதான்னு எனக்கு தெரியல. திரைக்கான ஒரு விளம்பர யுக்தி அது. அதுலயே நம்ம அந்த புதுமையை தான் கடைபிடிக்கிறோங்கிறதுக்காக சொல்லி படத்துல ஒரு டேக்லைன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டைரக்டட் பை பார்த்திபன் வரல. எனக்கு அந்த ட்ரைலர்ல அந்த ஒரு மென்ஷன் பண்ணி இந்த விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்தது. கிராஃப்டட் பை கன்சீவ்ட் அண்ட் கிராஃப்டட். டீன்ஸோட கதையை கன்சீவ் பண்ண ப்ராசஸ், குழந்தைங்களை வச்சு ஒரு ஸ்டோரி எடுக்கிறோம் அப்படின்னா அது பதின் பருவம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பருவமா இருந்திருக்கு. அப்போ அதை கதையாக்கணுன்ற முடிவு, அந்த கிராஃப்ட் பண்ண அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. நீங்களே அதுல பாதி பதில அழகா சொல்லிட்டீங்க. பதின் பருவம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டயலாக் மட்டும் நான் முன்னாடியே எழுதிட்டேன் இந்த படத்துக்கு. ஒரு குழந்தை எந்திரிச்சு ஃப்ரேம்ல, ஒரு கண்ணாடி போட்ட குழந்தை எந்திரிச்சு we are not kids anymore அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த படத்தோட முதல் ஆரம்ப வரியா இருக்கும். அதை மட்டும் சம்டைம்ஸ் முன்னாடியே தீர்மானிச்சிட்டேன். ஓகே, இந்த கதையை நான் முடிவு பண்ண உடனே ஒரு குழந்தை எந்திரிச்சு அப்படி சொல்லும் அப்படின்னா என்னன்னா அதுதான் இந்த கதையோட பிரச்சனையாக போகுது. we are not kids anymore நினைக்கிற அந்த நினைப்பு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆசையும் மீசையும் முளைச்சிருச்சு. உங்களுக்கு தெரியாது, அது நாங்கள் கொஞ்சம் முளைச்சிட்டோம். ஓகே, 13 வயசுல நமக்கு அப்படிதான் தோணுது. நான் இது வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு மரக்காணம் பக்கத்துல, ஒரு 5 ஏக்கர்ல ஒரு தோட்டம் இருக்கு. நானும் தமிழரசன் ஒரு நண்பர் 2 பேரும் அப்படி பேசிட்டே போனோம். இன்னும் 2 அசிஸ்டன்ஸ் எல்லாம் பேசிட்டு போவோம். பட்ட பகல்ல சும்மா அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம 5-6 பேர் பேசிட்டு போறோம். திடீர்னு பக்கத்துல ஒருத்தர் காணோம். ஓகே, அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சும்மா என் மைண்ட்ல ஏதோ ஒரு கதை ஓடுது. எப்படி இருக்கும், என்ன சார் இருந்து திரும்பி பார்ப்போம், எங்க போனோம். இல்லை சார் திரும்பி பார்த்தா எங்கேயும் காணோம். மறையறதுக்கு மரம் இல்லை, நிழல் இல்லை, எதுவுமே இல்லை, வெயில். நல்லா இருக்கு சார் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்படிதான் இந்த கதை உருவாச்சு. இந்த பசங்க ஒரு ஜேர்னிக்குள்ள போறாங்க. அவங்க ஒரு பேயை அங்க எதிர்பார்த்து போறாங்க. இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த பேய் வரும்னு நினைக்கிறாங்க. பட் நடுவுலயே அவங்களுக்கு வேற ஒரு த்ரில்லர் ஆரம்பிக்குது. ஓகே, அதை எப்படி அவங்களால சமாளிக்கிறாங்க? we are not kids anymore சொல்ற ஒருத்தவங்களால இதை சமாளிக்க முடியுதா? பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாம உண்மையிலேயே அவங்க அடல்ட் ஆயிட்டாங்களா? ஆனா அது எல்லாத்தையும் கடைசியில சாதிச்சு ஜெயிக்கிற அந்த குழந்தைங்களை காட்டுறாங்க. ஓகே, அந்த மாதிரி இதுல ஒரு 13 டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன் உள்ள 13 குழந்தைங்க. அது வந்து என்னுடைய ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் பாக்குறேன். படம் பார்க்கும்போது நானா பாக்குறேன். நம்ம தட்டி கொடுத்துருக்கோம்ல இதெல்லாம். அது இப்போ அந்த 13 பேருக்கும் எப்படி ஒரு கேரக்டர் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியுது? அப்படியே பாலச்சந்தர் குறுக்கோ வந்து சிரிப்பாரு, சர்காஸ்டிக் அப்படி பார்த்து சிரிப்பாரு. அவ்வளோ ஒரு தொடர்கதைன்னு ஒரு படத்துல 30 கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது என்ன அறியாம உள்ள இருக்கிற இன்ஸ்பிரேஷன் தான். நான் சொல்றது ஒரு கேரக்டர் ஆரம்பிச்சா அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போய் அந்த லேயரை ஈக்குவலைஸ் பண்றது தான் ஒரு டைரக்டர், ஒரு கிராஃப்ட் மேக்கரோட ஒரு பெரிய புத்திசாலித்தனம். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, படம் பார்க்குறவங்களுக்கு நல்லபடியா ஆரம்பிச்சு நல்லபடியா கொண்டு போய் முடிச்சுட்டான்னு இருக்கும். ஆனா நம்ம ஸ்கிப் பண்ணும்போது நல்லபடியா முடிச்ச ஒரு கேரக்டரை நல்லபடியா நடுவில் கொண்டு வந்து அப்புறம் நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இப்படிதான் ரிவர்ஸ்ல தான் நியாயமா அது ஒர்க் பண்ணும். ஒரு கேரக்டர் இதை பண்ண போறான். புதிய பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்தைய தூக்கி அந்த குப்பத்தொட்டில் போகாம அந்த குழந்தைய தூக்கிட்டு வர போறேன் அப்படின்னா அந்த குப்பத்தொட்டில் விழுந்த ஒரு குழந்தைய பற்றி சொல்லும். ஓகே, ஸோ கதை வந்து இப்படிதான் நான்லீனியர்ல நம்ம கதை யோசிக்கிறது அந்த மாதிரி தான் வரும். இந்த கேரக்டர் முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம், ஓகே, ப்ரீக்வல் பொசிஷன்ல ரிவர்ஸ் மெத்தட் ரூலை தான் அப்ளை பண்றது. எனக்கு இங்க ரொம்ப வித்தியாசமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, படங்களை எப்பவுமே வித்தியாசமா தேடுறவர் அண்ட் டயலாக்ஸ்ல எப்பவும் தமிழ் நடை வந்து
அப்படியே ரொம்ப கவர்ந்து இழுக்கும். ஆனால் ட்ரைலரில் எல்லாமே இங்கிலீஷில் ஆங்கில நடையில் டைலாக்ஸ் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் கிட்ஸ் அதிகமாக பேசுகிற வார்த்தைகள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இருந்தது. அது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கு. ஆமாங்க, அதுதான் இப்போ அவங்களுடைய இப்போ வட்டார வழக்கு மாதிரி அந்த வயசுக்கான ஒரு வழக்கு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம அதை தான் சொல்லணும், இல்லாட்டி அவங்களோட கனெக்ட் ஆகவே முடியாது. இந்த சீன் இந்த படத்தில் வந்து நிறைய வசனமே குறைவு இந்த படத்தில் ஃபார் சேஞ்ச். ஓகே. கீர்த்தனா சிரிச்சுக்கிட்டு கீர்த்தனாக்கு வந்து இந்த வசனம் குறைவான படம் பிடிக்கும். கொஞ்சம் அவங்க மணிரத்னத்திட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருப்பாங்க. நேற்று முந்தான கூட அது சப்டைட்டில் பண்றவர்கிட்ட சொன்னாங்க, இதுதான் முதல் முறையா இவ்வளவு கம்மியான வசனம் உள்ள ஒரு படம். சர்காஸ்டிக்கா என்ன கிண்டல் பண்றது, வழக்கமா வசனம் அதிகமா இருக்கும், எழுத தெரியும்னா எழுதிடுறது, அதெல்லாம் உங்களுக்கு அந்த கிண்டல். பட் இந்த படத்துல வந்து இந்த குழந்தைங்களுடைய மொழி தான் அது முக்கியம். அவங்க எப்படி சொல்றாங்க, நான் சொல்றது வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து ஐயோ கிரிஞ்ச் அப்படின்னு சொல்றதுல இருந்து இதெல்லாம் நான் தான் எழுதுறேன். அந்த இக்கிபிக்கின்னு ஒரு சாங் நான் தான் எழுதுறேன், இதுல இருக்க எல்லா பாடலுக்கும் நான் தான் எழுதுறேன். அப்ப கீர்த்தனா பக்கத்துல இருந்து பயங்கர ஆச்சரியப்படுறது, இது எப்படி உங்களுக்கு தெரியுது டேர்ம்ஸ் இன்னைக்கு இருக்க பூமர், அந்த யூஸ்ல இருக்க டேர்ம்ஸ் கிரிஞ்ச் பூமர் எல்லாமே வழக்கு மொழி எல்லாமே செவி வழி செய்திதான் எனக்கு. ஓகே. நம்ம இப்ப போய் எங்க ஸ்கூல்ல போய் நின்றுட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. எங்கேயோ போகும்போது கார்ல நிற்கும் போது கண்ணாடியா இருக்கும் போது காதல விடுற விஷயங்கள் அந்த மாதிரி. பார்த்திபனின் பேனா உலகம், ஏன்னா டேபிள்ல பேனா இருக்கு, அத்தனை டேபிள்லயும் பேனாஸ் இருக்கு. பெண், உங்களோட பெண் வேர்ல்டு எப்படி இருக்கும்? இந்த பார்த்திபனின் பேனா உலகம் எப்படி? ரொம்ப காதலோட இருக்கும், பெண்ணாசை அதிகம். ஓகே. இந்த பெண்ணாசை நினைச்சேன் இது ஆக்சுவலா ட்ராவலர்ஸ் பெண் வேர்ல்டுனாலே அப்படியே வச்சுருவாங்க, பேனா உலகம், அதனால தமிழ்ல சொன்னேன். அது இப்ப சமீபத்துல ஒரு இது நடந்தது, பெண் எக்ஸிபிஷன் நடந்தது. ஓகே. கீர்த்தனா கூப்பிட்டுட்டு 8,000 கூப்பிட்டோம், அந்த மாதிரி 1,00,000 ரூபாய் ஆயிடுச்சு அந்த பில்லு. என்னோட பில் 1000 10,000 அந்த மாதிரி தூக்கி பார்த்தா அதோட வேலை வெயிட்ல தெரியும். அந்த மாதிரி அவங்களை கூப்பிட்டதே தப்பா போச்சு அப்படின்னாங்க. ஒண்ணு வந்து காதலுக்காக ஒரு பொண்ணு ஏங்குறத விட ஒரு அழகான பொண்ணு நம்மள ஏங்க வைக்கணும், இவ்வளவு காதலிச்சா நல்லா இருக்குமே. அந்த மாதிரி சில பேனா அங்க இருந்ததுன்னா எழுத வைக்கணும். அது ஓகே. இந்த பேனா வித்து காலையில் எழுதிடலாமே, காலையில் 4:30 மணிக்கு எழுந்து வந்து இங்க உட்காந்துருவேன் நான் மட்டும் தனியா. அப்ப இந்த பேனா ஒரு பேனால எடுத்து வேற ஏதாவது ஒரு புது விதமான கதை வருது பார்க்கலாம். கிரியேட்டிவ் டைரக்டர் கீர்த்தனா டீன்ஸ்ல இங்க அது உங்களை டைரக்டரா பார்த்து ஒரு அட்மையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் டாட்டர்ன்றதை தாண்டி அவங்க ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர், நீங்க வந்து ஒரு கிராஃப்ட் மேக்கரா இருக்கு. இது எப்படி இருந்துச்சு? அந்த அதான் சொல்றேன், இது செட்டுக்கு வந்த உடனே மணிசார் படத்துல ஒர்க் பண்ணும்போது அங்க எந்த சஸ்பென்ஸும் கிடையாது. அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் இவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவங்க தான் போய் டைலாக் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதனால அங்க எந்த விதமான சஸ்பென்ஸும் இருக்காது. இங்க முழுக்க சஸ்பென்ஸ். ஓகே. ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கா? இது வேணாம், இது சரியில்லை, நோ சொல்லி பழகிருக்காங்களா? அப்பா இது சரியில்லை, தப்பு, இது வேணாம். அது வந்து கொஞ்சமா நம்மள சொல்றது கிடையாது. நோனா நான் கேட்டுப்பேன், அந்த மாதிரி நோவா இருக்கும். ஓகே. இந்த ஷூட்டிங்ல கீர்த்தனா ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது, நான் கீர்த்தனா எப்பவுமே ஆச்சரியமா பார்ப்பேன், பாதி மணிரத்னமாவே பார்ப்பேன், ஒரு சின்ன பயத்தோடவே பார்ப்பேன். ஏன்னா இவங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூலும் நம்மளுடைய ஸ்கூலும் அப்படியே கம்ப்ளீட்டா வேற. அது ரொம்ப ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் பண்ணி டைலாக் பேப்பர்லாம் எல்லாருக்கும் கொடுத்து அப்படிலாம். நான் ஒரு ஒன்லைன் ஆர்டர் தான் வச்சிருப்பேன். அதில் ரொம்ப தேவையான சில சீன்ஸ் எழுதி வச்சிருப்பேன், மற்றபடி எல்லாத்தையும் எழுதிட மாட்டேன். அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ஒரு வேறு அனுபவம். இந்த படம் இந்த குழந்தைங்க எப்படி நடிப்பாங்க, இயல்பாக நடிக்கணும்னா முதல்ல அந்த வசனமும் இயல்பாக இருக்கணும். அப்புறம் அவங்கள நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, இன் சச்சவே அதுவுமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும். அவங்க உட்காந்து பேசுகிறதோ நின்று பேசுகிறீங்களா, இதை நான் சொல்லுவேன், இதை நீங்கள் பேசுனா எப்படி பேசுவீங்க. ஒருத்தர் மிஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி வரணும், அந்த 13 பேரும் ஓடி வரணும். ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாங்க, 12 பேர் ஓடி வருவாங்க. வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேமராவை 3 பக்கம் வச்சிருவேன். அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அடுத்த டைலாக் நான் அவங்களுக்கு கியூ கொடுக்கணும். ஓகே. ஸோ ஷார்ட் எடுத்துட்டு தான் டைலாக் ஸ்பெண்ட் எடுத்துட்டு அப்படியே இங்கே வந்து உழுந்து நமக்கு இந்த சீனுக்குள்ளே இந்த டைலாக் கன்வே பண்ணணும்னு ஒன்று இருக்கும். ஸோ மேக்கிங்லேயே இப்போ ரிவர்ஸ் மெத்தட் இருக்கு. ஆமாம், டைலாக் அப்படிதான். அதுதான் கீர்த்தனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பசங்களும் கீர்த்தனாட்ட போய் காலையில் அக்கா எனக்கு என்ன டைலாக், இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 13 பேர்ல யார் போய் முன்னாடி நிற்கிறது, யார் போய் அந்த டைலாக் குத்திட்டு போயிடுறது, அதுக்காக அப்புறம் போய் கேளுங்க அப்படின்னுவாங்க. ஓகே. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ருதிஹாசன் பாடின ஒரு விதம். ஏன்னா இந்தியன் 2ல தெரியும் அவங்களோட படைப்புல ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்க்க போறோம்ட்டு. அண்ட் கமல்ஹாசனோட டாக்டர் உங்க படத்துல எஸ்பெஷலி இந்த ஹை பிச் வாய்ஸ்க்காக சூஸ் பண்ணீங்களா? என்ன ரீசன்? அது எல்லாமே இந்த சாப்பிடும்போது நிலாவை பிடிச்சி கொடுக்குன்னு சொல்ற அந்த குழந்தை மாதிரி தான் சம்டைம்ஸ் ஆயிடும். ஓகே. இது வந்து ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய படம்னு ஆரம்பிச்சது. அது எப்பவுமே ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும். நம்ம இத்தனை தடவை இப்படி பண்ணிட்டோம், அது 21 கோடி ரூபாய் இரவு நிழல், 14 கோடி ரூபாய் தான் வந்தது, இப்படிலாம் நிறைய கணக்கு. இந்த தடவை நம்ம அதை குறைச்சிடணும்னு சொல்லிட்டு இமானோட போய் உட்காந்து பேசும்போது, சார் இதுக்கு வந்து ஸ்ரேயா கோஷல் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த டியூனை கேட்ட உடனே
அப்புறம் காணாததை நான் கண்டேனேன்னு ஒரு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். காணாததை நான் கண்டேன் அப்படிதான் இருக்கும். காணாததை நான் கண்டேன் நான் எழுதியிருக்கேன். அந்த டியூனை உடைச்சி போடுறேன். இது வந்து முதல்ல அது அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. எனக்கு அக்செப்ட் பண்றது இல்லைன்னும் போது எனக்கு அது மேல ஒரு பயங்கர ஈர்ப்பு வந்துடும். ஓகே, நோ சொல்லிட்டாவே அங்க நோ சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து இது யதார்த்தம், இது வந்து ஆர்டினரி இல்லைன்னு எனக்கு புரியுது. இது வந்து ஆர்டினரியா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அது ஒரு 10 தடவை அதை பாடி காமிச்சு அப்புறம் ஸ்ரேயா பாட ஆரம்பிச்சோன்னா அந்த அந்த பிரிட்ஜே ரொம்ப அழகா இருந்தது. காணாததை நான் கண்டேனே ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் கேட்டால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பாகவதருடைய பாடல்லையே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை உடைச்சிருக்காரு ஒரு பாகவதரை. அதனால நீங்க ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா பழசுன்னு சொன்னதுல கொஞ்சம் வருத்தமா இருந்தது. பாகவதற்கு நான் பழசா இருக்கலாமா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பாட்டு ஸ்ருதி பாடுற பாட்டை கேட்டோன்னே ஹே நைனிகா வந்து ஒரு பயங்கர பிச்சில் இருக்குது. ஆண்ட்ரியா வந்து எனக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆண்ட்ரியா சரியா இருக்குமா இல்லாட்டி ஸ்ருதி கிடைக்கும், பட் கிடைக்குமாங்களான்னு தெரியல நமக்கு. ட்ரை பண்ணேன், அவங்க உடனே வந்து எஸ்ன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஏதோ 2 விஷயம் கேட்டிருக்கேன், அதை நான் அவங்க மறுத்துருக்காங்களாம். அதனால இதை டெஃபினட்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படிதான் ஸ்ருதி அதுக்குள்ளே வந்தாங்க. வந்தால் அப்படியே ஒரு குட்டி கமல் சாரை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. என்ன ஒரு எனர்ஜி. அப்புறம் அதில் இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தைகளை வந்து அவங்களால உடனே பேப்பர் பேனெல்லாம் இல்லாமல் அப்படியே எழுதிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சொல்கிறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, என்னென்னமோ அந்த வேகமே அப்படியே தான் இருக்குது. நான் எப்படி கமல் சாரை வந்து பயங்கரமாக தீவிரமாக ரசிப்பேன். இப்போ எப்படி எனக்கு கீர்த்தனாவோ அந்த மாதிரி தான் அவருக்கு கீர்த்தனான்றதும். நானும் அவங்கள கீர்த்தனா மாதிரி தான் பார்த்தேன். ஸோ அப்படி ஒரு பெரிய விஷயம் இந்த படத்துக்குள்ளே வந்தது எல்லாமே அப்படிதான். அதே மாதிரி என்னுடைய ரொம்ப பெரிய சந்தோஷமாக நினைக்கிறது இதில் ஒரு 7 பாடலை எப்படி என்னால் இதுக்குள்ளே கொண்டு வர முடியுது. 7 பாட்டு 2 மணி நேரம் படம். எல்லா பாடலுமே எழுதியிருக்கீங்க? ஆமாம், எல்லா பாடலுமே எழுதியிருக்கேன். ஆனால் ஒன்று எழுதுனதுனால எனக்கு தெரியல. 7 பாடல் நமக்கு ஒரு பயங்கர பிரமிப்பாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த படத்தோட ஜென்ரலாக ஒரு படம் குழந்தைங்களை வச்சு வருதுன்னா அவங்களோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ், நான் போஸ்ட் லிஸ்ட் பற்றி பேசுகிறேன். சம்மர் வருது, வெக்கேஷன் இருக்குது, ஏப்ரல் மே, அதுதான் ஒரு கரெக்டான டைம். ஏன்னா மீன்வெல் ஃபேமிலி யாருமே ஹாப்பியாக வெளியே கூட்டு போகிறது, படத்தை கூட்டு போகிறதுன்னு ஒரு பேரண்ட்டே பட்ஜெட் ஒதுக்குற இடம் வந்து அதுதான். அந்த சம்மர் ரிலீஸ் தான் நீங்கள் டார்கெட் பண்ணி பண்ணதா? அந்த ரிலீஸ் லேட் ஆனதுக்கு என்ன ரீசன் ஆச்சு? ஒரு விஎஃப்எக்ஸ் மோசடி மன்னன் ஒருத்தர், அவரால் போன ஜூன்ல இந்த படம் முடிஞ்சு போச்சு. அதுதான் ரொம்ப கொடுமை. ஜூன்ல இருந்து நான் எடிட் பண்ணி அக்டோபர்ல கொண்டு போய் அந்த ரியல் ஒர்க்ஸ்ன்ற சிவபிரசாத்ன்ற ஒரு நபர்கிட்ட இதை ஒப்படைச்சு, அவர் எனக்கு வந்து 5 மாதம் டைம் வேணுங்க, என்கிட்ட பக்கத்திலே வரக்கூடாது. ஏன்னா விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் அவர் தான், ஷூட்டிங்ல இருந்தார். அதனால அவரால் இதை வந்து பக்காவாக பண்ணணும்னா என்ன நீங்கள் அவசரப்படுத்தக்கூடாது. பிப்ரவரி 10லேருந்து 20 தேதிக்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் என்னுடைய கோ டைரக்டர். நீங்கள் ஜனவரியில் கொடுத்தா தானே சார் பிப்ரவரியில் அது இருக்கா இல்லையா பர்ஃபெக்டாக என்னுடைய கரெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். கரெக்ஷனே வராது, நான் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக கொடுத்துட்றேன்னு சொல்லி நாங்கள் அந்த பக்கமே போகல. ஸோ அந்த வேர்டை பிலீவ் பண்ணனால அந்த 5 மாதம் நீங்கள் அதை என்னன்னு கூட அவர்கிட்ட செக் பண்ணல. போகல. பிப்ரவரியில் கேட்டால் பிப்ரவரியில் தோன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தோட முழு விஎஃப்எக்ஸ் வேலையும் அவர்கிட்ட தான் இருக்குது. தோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேல எனக்கு டைம் பத்தலைங்க, எனக்கு இன்னொரு 10 நாள் வேணும், மறுபடியும் 10 நாள் வேணும். நான் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன். கிருஷ்ணமூர்த்திகிட்டையும் அவர் சொல்லியிருக்காரு, உண்மையிலே நான் பண்ணது தப்பு தான். இடையில அயலான் மாதிரி படங்கள்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அயலான் மாதிரி படங்கள்ல அப்புறம் தான் எனக்கு டைட்டில் பார்த்தேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இப்போ என்னன்னா விஎஃப்எக்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க, டீம் ஒர்க், பேட்ச் ஒர்க் மாதிரி எல்லா டீமும் சேர்ந்து தான். அவருடைய கால்குலேஷன் தப்பு அல்லது ஏதோ ஒரு வகையில் தப்பு, பட் அந்த வேலையை அவர் பண்ணலை பிப்ரவரியில். அதனால என்னுடைய ஏப்ரல் 12ஆம் தேதி ரிலீஸுங்கிறத சொல்லி தான் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிட் ஆனேன். கோயம்புத்தூர்ல வந்து நான் 1 கோடி ரூபாய் எம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணதே இந்த ஏப்ரல் ரிலீஸை பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்கள் சொன்னதை காணது அது எல்லாமே அப்படியே தரமட்டமாயிடுச்சு. நான் வந்து அப்படியே தழும்ப ஆரம்பிச்சு, கத்த ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவர் எல்லா தப்பும் என் மேலே தான். அதனால என்னை வந்து செருப்பால கூட அடிக்க சொல்லுங்க, நான் பண்ணது தப்பு தான், இப்படிலாம் பேசி 10 நாள் டைம் கேட்டார். இப்போ நம்ம பிப்ரவரியில் கழட்டிட்டு போய் வேற ஒருத்தர்கிட்ட செய்யறது ரொம்ப கஷ்டம். அவர் அப்படியே கொண்டு போய் கடத்திக்கிட்டே போய், நான் என்ன நினைச்சேன்னா மார்ச்ல கொடுத்து எண்டில் கொடுத்தா கூட நான் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா அப்பவே ரீரிகார்டிங் முடிச்சாச்சு. ரீரிகார்டிங் இல்ல, மிக்சிங்கே நான் முடிச்சு வச்சுட்டேன். மிக்சிங்கிறது ஃபைனல் அவுட்டுக்கே ரெடியா தான், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு. அவர் கொடுத்தா அப்படியே கொண்டு போய் வச்சு பேக் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு ஏப்ரல் 19 சொல்றாரு. அது எதை முக்கியமா நான் அவர்கிட்ட ஒப்படைச்சனோ அதையே பண்ணல. பண்ணாமல் என்னால் இன்னும் பண்ணணும்னா இன்னும் 1 மாதம் ஆகும்னாரு. நான் அதை அப்படியே வாங்கி கழட்டிட்டு வேற ஒரு 10 பேர், மனோஜ் பிரமாம் சார் தெரியும், அவர் மூலமாக அவருடைய ஸ்டுடியோவில் கொண்டு போய் இதெல்லாம் கடைசி நிமிஷத்தில் இந்த 3 மாசமா நான் போராடி இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே அவர் தான். ஏப்ரல் 25ஆம் தேதி நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். எஃப்ஐஆர் போட்டு அப்பவே அவரை அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு.
ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இல்லைங்க அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் வேலைகள் வர வேண்டியிருக்கு, இதை எப்படியாவது மிரட்டி அந்த வேலையை வாங்கிக்கலாம், நான் இந்த முக்கியமான வேலையை மட்டும் நான் வெளியில் கொண்டு போய் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு இருந்த கோபம் மீடியாவை கூப்பிட்டு, இந்த ரியல் ஒர்க்ஸ் சிவபிரசாத் இவர் மிக கேவலமானவர், அவரால் தான் என்னுடைய இந்த படம் இப்படியாச்சு அப்படிலாம் சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்துட்டு, அப்புறம் மனசு என்னாச்சுன்னா, இப்போ நமக்கு அது வேலை இல்லை, இப்போ நமக்கு வந்து வேற வேலை இருக்கு, இவரை கொண்டு போய் நான் இப்போ திறந்து ஆடுத்துறதுனால என்ன விஷயம், அந்த வேகத்தில் இப்போல்லாம் என் மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் தப்பு செஞ்சேனோ தப்பு செய்யலையோ, ஒரு நிமிஷம் நான் எனக்கா எடுத்துக்கணும்னா, இப்போ உங்க காலை தொட்டு கும்பிடணும்னு வச்சுக்க, நான் தொட்டு கும்பிட்டு போயிடுவேன். ஒரு பிரச்சனை, உங்க காலை தொட்டு கும்பிட்டாதாங்க இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு தொட்டு கும்பிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு ஆயிடுது, இல்லை நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன், நான் அரெஸ்ட் ஆயிடுறேன். ஓகே, ஸோ அது ஒரு இப்போ நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ லாஸ் நமக்கு தாங்கிறத உணர்ந்து நமக்கு எது தேவையோ அதை நம்ம மன்னிச்சிருங்க, சூழலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாறிக்கிறதுன்றது சரி. ஏன்னா அது இதுல நமக்கு ஒண்ணுமே லாஸ் கிடையாது, நான் எவ்வளவு பெரிய புத்திசாலிங்கிறது அங்க முக்கியமான விஷயம். ஓகே, இதுல போய் இந்த ஆளோட நமக்கு என்ன வீம்புன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே எங்க இருக்கு. ஓகே, பட் இன்னும் உங்களோட ப்ராஜெக்ட்டோட இதெல்லாம் டேட்டாலாம் அங்கதான் இருக்கு. வெறும் 15 சொல்ல போறது மட்டும் தான் அவர் கொடுத்திருக்காரு, EXR போட்டு கொடுக்கவே கிடையாது. ஓகே, அதாவது அவர் ஒத்துக்கிட்டதுல கொடுக்கவே இல்லை இன்னும். அது எல்லாத்தையும் 10 இடத்துல பண்ணி சண்டை பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா போய் அப்புறம் அவர் ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சா ஸ்டேஷன்ல எல்லாம் ஒத்துக்கிட்டாரு, நான் பண்ணதுதான் தப்பு எல்லாம் அப்போ ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு வந்து அப்புறம் யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் அதிகமாக பணம் கேட்கணும்னு சொல்லிட்டு, நான் கொடுத்த பணத்துக்கு அவர் எனக்கு செஞ்சு கொடுக்கல, அது நேரத்துக்கு வராதனால எனக்கு ஏற்படுற நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம், அதை நான் பெரிய வழக்கு போடணும்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் முடிட்டு நம்ம அப்புறம் செய்யலாம்னு பார்த்தா அவர் என் மேலே ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காரு, அதுதான் 9th ஹியரிங் வருது. ஓகே, அது வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு, அது எல்லாமே என்னன்னா இந்த படத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக, அந்த கோர்ட்ல கூட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பணம் வேணுங்கிறதே இல்லை அவருடைய விஷயம், படத்தை நிறுத்தணும். அப்ப அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கேட்கிறேன், ஒருவேளை நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, டிலே ஆன ஒரு ரீசனா இருந்தாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, அதனால அவர் அந்த வழக்கு தொடர்ந்துருக்காரு காரணமா இருந்திருக்கலாம். அவர் என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்க, நம்ம என்னுடைய ப்ராடக்ட் நான் எடுத்துக்காம நான் என்ன பண்ண முடியும், நீ செய்யலைன்னு சொன்ன உடனே நான் சண்டை போடுறதுக்கு பதிலாக அதை தூக்கிட்டு போறேன். இப்ப நான் சொல்றது காலத்துக்கு கும்புறேன்ற மாதிரி தூக்கிட்டு போய் நான் வேற வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதை பத்தி என்கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா 10 பேர்ல ஒருத்தராவது எங்க இந்த செஞ்சதுக்கு கூலி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நம்மள கேட்பாங்க. இதெல்லாம் நம்மள ஒரு ஹாரஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். லேப்ல வந்து சார் 9th இந்த படம் வந்துருமா, இது 12th வந்துருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அப்புறம் நான் இந்த படத்தை 12th கொண்டு வரதுனால என்னென்ன விதமான பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்றேன்னு ஒன்று இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய படத்துக்கு நடுவில் என் சின்ன படம் வர்றதுதான் பிரச்சனைன்ட்டு. ஓகே, அதை வரவிடாம இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இங்க. முதல்ல சாதாரணமா கேட்பாங்க, ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னுவாங்க. இது என்னது, இது சினிமா, ஒரே நேரத்துல 2 படம் வரலாம், 4 படம் வரலாம், அது ஏன் வந்து அப்படி கேட்கறாங்கன்னு தெரியாது. அது வந்து மைண்ட் செட்டே உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஓகே, எதுக்கு சார் அந்த படத்தோட போய் மோதிக்கிட்டு, அந்த படத்தோட நம்ம ஏன் மோதுறோம்? ஒரு 1000 தேட்டர் இருக்குன்னா அதுல 800 தேட்டருக்கு அந்த படம் வரும், 900 தேட்டருக்கு வந்தா கூட எனக்கு 100 தேட்டர் போதும், அதுக்குள்ள போய் நான் எப்படியாவது சமாளிச்சு எனக்கு காட்டணும், நிரூபிக்கணும். ஸோ அது என்னுடைய பிரச்சனை, அதில் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியல, பட் அவங்க நம்மளுடைய வெல்விஷஸாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு மிஸ்டர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் கூட அது எதுக்கு சார், அது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் உட்காந்து என்னை மாற்ற ட்ரை பண்ணாரு. நான் சொல்கிறது இந்த கன்வின்ஸ் ஆகுறதுங்கிறது வந்து மைண்டில் ஆல்ரெடி செட் ஆகிடுறது. இது வந்து இதுதான் சரின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நிமிஷத்துக்கு இந்த படம் தள்ளி போயிடுச்சு. மறுபடியும் நான் ஒரு ஹாலிடேஸ்க்கு வெயிட் பண்ணணும், குவார்டர்லி ஹாலிடேஸ்ன்னு வெயிட் பண்ணணும், அதுன்னு வெயிட் பண்ணணும். அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப நாளா இது கையிலே இருக்கிறதுனால என் மனசுல எப்படியாவது ஸ்க்ரீன் ஆல்ரெடி 1 year ஆயிடுச்சு, லாஸ்ட் ஜூன்ல முடிச்சீங்க, இந்த ஜூன் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்சே வந்து நான் April 14th பேஸ் பண்ணி நான் ஆடியோ லான்ச் எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு எல்லா விளம்பரமும் பண்ணிட்டு, இப்ப இவரு இந்த சிவபிரசாத் என் மேல குற்றம் சுமத்துற மாதிரி இருந்தா நான் ஏன் ஆடியோ லான்ச் அப்ப பண்ணிருக்க போறேன். பார்க்கலாம், நமக்கு வந்து உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எப்படி எடுக்கிறீங்க சார்? பணம் இருக்கிறவனுக்கு தான் பயம் இருக்கு சார், பணம் இல்லாதவனுக்கு சுத்தமா பயமே இருக்காது. ஓகே, நம்ம இந்த படத்துல நான் செஞ்சது என்ன, சின்சியரா என்னுடைய உழைப்பை போட்டிருக்கேன். நான் வேற ஒரு ஜானல்ல படம் எடுத்திருக்கேன், இந்தியன் வந்து வேற படம், நான் எடுத்திருக்கிறது வேற, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து, நீங்க புதிய பாதை மாதிரி உள்ளே வெளியே மாதிரி படம்னா தைரியமா போகலாம் சார், இது வந்து அப்படி இல்லை, இதுவும் ஃபேமிலிக்கான படம், அதுவும் ஃபேமிலிக்கான படம், 2 ஃபேமிலிக்கான படம் எப்படி சார்? முதல்ல எல்லாம் அந்த படத்துக்கு போட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேயே வந்து டிக்கெட் எல்லாரும் கிடைக்காது. இப்போ எனக்கே வந்து மகாராஜா டிக்கெட் கிடைக்கலன்னு ஓடினேன் நான். அந்த மாதிரி இருக்கும்போது வேற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பாங்கல்ல. ஒரு புதுமை எப்பவுமே ட்ரை பண்றோம் அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸ் ஒரு கதை கூட சொல்றோம்னா, நீங்க கொடுக்குற புதுமையான ஐடியாக்களை பார்த்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் புதுசா ட்ரை பண்ணதுனால இழந்தது என்ன? ஏன்னா கிட்டத்தட்ட 33 வருட அனுபவத்துல 16வது படம் தான் ஆஸ் டைரக்டர். இட்ஸ் லாங் ஜேர்னி, பட் நம்பர்ஸ் ஆர் லெஸ். இழந்தது என்ன புதுசா ட்ரை பண்றதுனால? இந்த இடத்து நம்பர் தவிர இன்னும் நிறைய விஷயம் இருக்கு.
அதை இழந்ததுன்னு பார்க்கறத விட ஒரு பெரிய தைரியத்தை அது கொடுத்துருக்கு. ஓகே. எதை இழந்தாலும் நான் இழக்கலைன்றது ஒன்று. இழந்ததால என்ன கீதையில் சொல்ற மாதிரி எதை நீ இழந்துட்ட, ஒரு ஜட்டி கூட இல்லாம தான் நீ வந்த, இப்ப அட்லீஸ்ட் ஜட்டியாவது போட்டிருக்கல, கலர் சட்டையை போட்டிருக்கோம். ஓகே. உங்களுக்கு குழப்பம் வந்து ஜட்டி போட்டிருக்கமா இல்லைங்களா, நீங்க வெளியில தெரிய சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அதான் உங்க அளவுக்கு ஆழமா பேசுற அளவுக்கு நமக்கு இன்னும் வளர அனுபவங்கள் தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம எதையுமே இழக்கல. ஓகே. ஒரு பெரிய கட்ஸ் இருக்கு. நான் இப்பவும் 4 படம் நடிச்சேன்னா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும். இந்த படம் முடிஞ்சவங்க ஒரு தெலுங்கு படம் பண்றேன், பெரிய சம்பளம். நான் இப்பவே கணக்கு போடுறேன், இந்த படத்தை ரிலீஸ்னும் போது எனக்கு நிறைய பிரச்சனை. இந்த 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்காது, கொடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் இதை நான் எதிர்பார்த்தது, அதனால நான் இதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வருடங்கள்ல நான் எதையுமே இழக்கல, எதையுமே இழக்கிறது இல்லைங்கிறத நாலேஜ் இது எல்லாமே வந்து நிறைய இழந்ததன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். எதை இழந்தாலும் நான் மிச்சமா இருக்கேன்ல. அதனால நான் நினைச்சா மறுபடியும் இப்போ என்னுடைய 2004 வந்து என்னுடைய பங்களா வித்துட்டு வந்தேன். நான் மறுபடியும் இல்லை, இது ஒரு வாடகை வீடு இன்னமும், பட் அடுத்த வருஷம் கட்டிடலாம். நம்ம அந்த நம்பிக்கையோடு இருக்கிறதுலே பெரிய விஷயம். வயசாக நம்ம இனிமே நமக்கு எங்க இருக்கு வாழ்க்கை, அவ்வளவுதான் அப்படின்னு நம்மளா சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லாம இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 85-90 வயசு வரைக்கும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பயங்கர படிப்பினை. நீங்க அப்புறம் வேணா ஒரு போட்டோ எடுத்துங்க, ஒரு பேனிக் ஷாட் மாதிரி எடுத்துங்க. எல்லாருக்கும் 80-85 வயசு அந்த மாதிரி ஒரு வயதை நம்ம எப்பவுமே தலையில தூக்கி வச்சுக்கிறதே கிடையாது. விங்கு கிடையாது வயசுங்கிறது தலையில வச்சுக்கிறதுக்கு. அதனால எனக்கு வந்து அது காதல்னு பிரச்சனை வரும்போது கூட அப்படியே இருக்கும். ஓகே. நான் யார்கிட்ட பேசும்போது அதை சொல்லுவேன், என் வயசை எப்படி நான் தலையில வச்சுட்டு இருக்கேன், நீ வேணா என்ன பார்க்கலாம், இந்த சால்ட் அண்ட் பேப்பர், இவருக்கு என்ன வயசா, எண்கள் அடக்க முடியாது. வயதுங்கிறது எண்களுக்குள்ள இருக்கிறது இல்ல. பெண்கள் போது எண்கள் அடக்கவே முடியாது. பெண்கள் எண்கள். ஓகே. மனசே புண்களாயிடும். டக்குன்னு பார்த்திபன் சார் டிஆர்ஆர் மாறின ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. ஓகே. ஏன்னா அதுதான் சாருக்கு நமக்கு ஒரு விதமான ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அது நான் அவரை ரொம்ப ரசிப்பாப்பா, இது எப்படிதான் இவருக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மள சில பேர் பார்க்கற ஆச்சரியப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கவுங்களுக்கு ஒரு பிராண்ட் அவன் வந்து நிர்ணயிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அப்ப நான் சொல்வேன், இது எதுக்காக வயசை தூக்கி தலையில வச்சுட்டு நான் அவங்களோட பேசும்போது நான் எதுக்கு இதை யோசிப்பேன். ஓகே. நான் கேட்பேன், அந்த பெண்ணை கேட்பேன், அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ 32 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுடைய 16 வயசுக்கு அப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணம் எப்பாவது மாதிரி 32க்கு வந்திருக்காரு. நீங்க என்ன அந்த 16ல தான் இருப்பீங்க மைண்டு. நீங்க 32 இருக்கிறதுனால பரவாயில்ல, நீங்க ரொம்ப அழகாகவும் இளமையாக இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க 60 ஆனாலும் இதே தான் மனசு. ஓகே. அது வந்து மாறுபட்ட விஷயமே. என்ன ஓட்டங்கள்ல ஒற்றுமை இருக்கும், அதுல என்ன மாற்று கருத்து அப்படியே தான் இருக்கும். அவங்க அப்படியே இப்போ ஒரு இடத்துல உட்காரும் போது அப்படியே தான் பார்ப்பாங்க. என்ன அந்த பையன் வந்து அப்படி பார்க்க மாட்டான், பழசா பார்க்க மாட்டான், ரொம்ப பழசா பார்ப்பான். அந்த மாதிரி அந்த மேற்றுமொழி படம், அதாவது இப்போ பாத்தீங்கன்னா தெலுங்குல பண்றீங்க, இங்க அடையாளம்னாவே வார்த்தை ஜாலம் தான், தமிழ்ல விளையாடிடுவீங்க. அங்க அந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, எப்படி? சரி, அங்கேயாவது கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி நம்ம ஒரு படம் பண்ணிட்டு வரலாமே. எனக்கு வந்து தெலுங்கு எனக்கு நல்லா பேச தெரியும். நான் தான் பேசுவேன். நான் பேசுற மலையாளம், கன்னடம் எல்லாமே நான் நடிச்ச படத்தை நான் தான் பேசியிருக்கேன். கன்னடமே நான் தான் பேசியிருக்கேன். அதனால இதை நான் வந்து டைரக்டர் கதை சொல்லும் போதே நான் வந்து அதுல ஏதோ ஒரு நானும் ரவுடி தான் மாதிரி. இப்போ கூட அந்த டைரக்டர் வந்து அந்த கதை சொல்லி போனாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த சீக்வன்ஸ்ல மட்டும் நான் இப்படி பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சொன்னா ரொம்ப நல்லா இருக்குனாரு. அது வந்து டைலாக் சம்மந்தப்பட்டது கிடையாது, ஒரு ஆக்ஷனா. நான் அதில் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கம்ஃபர்ட்டை நான் கிரியேட் பண்ணிப்பேன். இப்போ நான் தான் நடிக்க போறேன், நீங்க என்னதான் எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தா கூட அது என் மண்டைக்குள்ள ஏறினா தான் நான் அதை பண்ண முடியும். அப்போ நான் இப்படி உட்காந்துட்டோமா அப்படின்னு கேட்கறது உட்பட அதை டைரக்டர் நான் தான் கேட்பேன். அந்த கம்ஃபர்ட்டை வந்து எந்த லாங்குவேஜ் இருந்தால் நான் ஏற்படுத்திக்குவேன். நீங்க சொல்ற மாதிரி டைலாக் வந்து அவ்வளவு தூரம் பூந்து விளையாட முடியுமான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணணும். ஓகே, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். விகடன் சார்பா வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு 10,000 1 லட்சம் வார்த்தைகள் பேசியிருந்தா கூட என் மனசுல இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை, டீம்ஸ். தேங்க்யூ. உங்க ஹாலிடேவை ஜாலிடேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹19,999 only. GT Holidays, India's #1 travel brand. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் ₹29 ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என ₹29 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.